சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டிலும் அநேக காரியங்கள் திடுக்கிடும்படியாய் நடக்கும். பனிப்பொழிவுகள் அதிகமாயிருக்கும். கடுமையான மழை காலத்திற்குள் கடந்து வருவீர்கள். வெயிலின் உஷ்ணத்தின் தாக்கமும் அதிகரிக்கும். கொள்ளைகள் நடக்கும். வழிப்பறி கொலைகள் நடக்கும். களவுகள் நடக்கும். பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள் அதிகமாகும். அரசியல் அதிகாரிகளின் நத்துமீறல்கள் தலை தூக்கும். மருத்துவர்களின் நத்துமீறல்கள் தலை தூக்கும். காவல்துறையினரின் நத்துமீறல்கள் தலை தூக்கும். இந்திய தேசத்தில் துன்புறுத்தப்படுவதற்கான ஒரு சட்ட திட்டத்தை உருவாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பெரும் சிக்கலில் போய் முடியும். இருப்பினும் அரசாங்கம் அதை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நான் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சட்ட சபையில் கூச்சல்களும் குழப்பங்களும் நிலவும். பார்லிமென்ட்ல கூச்சல்களும் குழப்பங்களும் நிலவும். உலகத்தில் போர் பதட்டங்கள் நிலவும். விலைவாசிகள் கூடும். நகை விலைகள் உயரும். மண்ணின் விலைகள் உயரும். காற்றின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆங்காங்கே குண்டு வெடிப்புகளும் பூகம்பங்களும் நடக்கும். பூமி அதிர்ச்சிகள் நடக்கும். யுத்தங்களின் செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். வாலிபர்கள் மரிப்பார்கள். ஆங்காங்கே மரண ஓலங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும். மதுபானத்தினுடைய கேடுபாடுகள் அதிகமாகும். அநேகர் மரிப்பார்கள். அநேக தற்கொலை ஆவிகள் சாத்தானால் கட்டவிட்டு விடப்பட்டிருக்கிறது. தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வார்கள். விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வார்கள். வாழ்க்கையில் விரக்தி அடைவார்கள். வாழ்க்கையில் சலிப்பு அடைவார்கள். வாழ தெரியாமல் கடவுளாகி என்னை கொலை சொல்லுகிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. பனி பிடிவினால சளியின் தொந்தரவுகள் அதிகமாகும். சுரங்கள் அதிகமாகும். காய்ச்சல்கள் அதிகமாகும். இதுவரைக்கும் கேள்விப்படாத காய்ச்சல் ஒன்று வரப்போகிறது. அதற்கான மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு மருத்துவர்கள் தீவிரமடைவார்கள். ஆனால் என்னுடைய கிருபை அல்லாமல் அவர்களால் ஒருபோதும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணினபடி ஒரே ஒரு பட்டணத்தில் ஒரே ஒரு நீதிமான் இருந்தாலும் கூட நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரே காரர்களுக்கு எந்த விஷயத்தை நாம் தெரியப்படுத்தாம, எந்த சங்கதியையும் தெரியப்படுத்தாம நான் சொல்ல மாட்டேன். அரசியல் தேர்தல் நடக்கும் பொழுது அநேக அத்துமீறல்கள் நடக்கும். அநேக பொய் பிரச்சாரங்கள் நடக்கும். அநேக மதவாதிகளான கொள்ளைகள் துன்பங்கள் ஏற்படும். கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் உண்டாகும். இஸ்லாத்துக்கு துன்பங்கள் உண்டாகும். நிறைய பிரச்சனைகளை நீங்கள் காண போகிறீர்கள். ஆனால் கவலைப்படாதிருங்க.